இல்லை. அடுத்தவங்க வந்து உங்களுக்கு ஹalleluya. அடுத்தவர்கள் வந்து உங்களுக்கு இது பிள்ளை, அது பிள்ளைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஹalleluya. உங்களுக்குள்ளே ஆவியானவர் நடத்துவார். ஹalleluya. இப்போ பாருங்கள், நானும் பாஸ்டரும் இருக்கிறோம். அவர் கணவன், நான் மனைவி. ஹalleluya. நான் வளர்ந்த காரியங்கள் வேறு. என் சகோதரங்கள், என்னுடைய அயலவர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய டீச்சர்ஸ். ஹalleluya. அப்போ நான் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்தார். ஹalleluya. ஆனா இன்றைக்கு வருகின்ற வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், அந்த நாட்களிலே நான் வாழ்கின்ற வேளையிலே என்னைத்தான் எல்லாவற்றுக்கும் கூப்பிடுவார். ஒரு ஸ்கூல்ல ஒரு 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 காரியம் நடக்கிறதா இருந்தா டீச்சர் என்னத்தான் கூப்பிடுவார். அப்படி ஆனா இன்றைக்கு வந்து பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், ஒரு குடும்பம் என்று வருகின்ற வேளையிலே ஹalleluya. அங்கே பாஸ்டர் எதை சொல்லுகிறாரோ அதைத்தான் நான் செய்ய வேண்டியவளாய் இருக்கிறேன். ஹalleluya. அது நான் ஏதாவது ஒன்று நான் செய்து விட்டேன் என்றால் எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் விலகிவிடும். அந்த அபிஷேகத்தை விலகுவதற்கு நான் ஒரு நாளும் விரும்ப மாட்டேன். ஹalleluya. ஆனபடி அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களின் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்க எல்லா காரியங்களையும் தனிய வேத வசனத்தை மட்டும் வெளிப்படுத்துவதல்ல. பாருங்க, நான் பஸ்ல போய் அந்த காரியத்தை ஏன் ஆவியான எனக்குள்ள உணர்த்துக்கிறார். வேற ஒருவருக்கும் தெரியாது. ஆனா எனக்குள்ள இருக்கிற என் ஆவியானவருக்கு தெரியும். அந்த ஆவியானவர் துக்கப்படுத்த நான் ஒரு நாளும் விரும்ப மாட்டேன். அந்த ஆவியானவரை தாவது சொல்ற, அந்த ஆவியானவர் என்னிலேருந்து எடுத்து போடாதே ஆண்டவரே. ஹalleluya. அந்த ஆவியானவர் என்னை விட்டு விலகுவதை நான் ஒரு நாளும் விரும்ப மாட்டேன். ஆனபடினா தான் அங்க எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுற கசப்பு, வெறுப்பு, கோபம், பொறாமை எல்லாம் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஹalleluya. ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் மன்னியுங்கள் என்று. ஆனபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, சிறிய காரியமா இருந்தாலும் அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவர் நிலைத்திருப்பீர்களாக. ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்கிறார். ஹalleluya. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். மரியாள் அதைத்தான் சொன்னாள். ஹalleluya. மரியாள் அதைத்தான் சொன்னாள். இத்தனைக்கும் பாருங்கள், அற்புதத்தை ருசி பார்த்தவள். அவளுக்கே தெரியும், வேறொருவரும் சொல்ல தேவையில்லை. ஆண் துணை இல்லாமல் அவள் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள். அப்படிப்பட்ட ஒரு மிரக்கல் லேடி. ஹalleluya. ஆனால் அவள் தன்னுடைய அற்புதத்தை குறித்து யோசிக்கவில்லை. இயேசு என்ன சொன்னாரோ அதை செய்யன்னு சொல்லி அங்கே வேலைக்காரர்களுக்கு சொன்னாள். ஹalleluya. தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடவுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு அற்புதமான விடுதலை ஹalleluya இந்த மாதத்திலிருந்து தேவன் எங்களுக்கு செய்கிறார். ஹalleluya. இந்த 6 மாதங்களும் தேவன் அற்புதங்களை காண செய்கிறார். தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. இப்பொழுது செபியுங்கள். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா தகப்பனே, இந்த காலை பொழுதிலும் நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினாலே தகப்பனே நாங்கள் நிறைந்திருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளங்களிலே நீங்கள் வாசம் பண்ணுகிறபடினால் ஸ்தோத்திரம். எங்கள் மேல் வந்து அவருகிறபடினால் ஸ்தோத்திரம். நாங்கள் இருக்கிற இடங்களிலே நீங்கள் நிறைந்திருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கிறது. நீங்கள் எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறங்கள் ஆவியானவரே. உம்மை நான் நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நாளிலும் தகப்பனே, நீர் எங்களுக்கு அதை கற்றுத்தந்தபடினால் சோத்திரம். நீர் எங்களை எல்லா விதமான நன்மைகளினாலும் நிரப்புறபடினால் சோத்திரம். அப்பா, நாங்கள் கரைதிரையற்ற வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடினால் சோத்திரம். எங்களுக்குள்ளே இருக்கும் ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து பெரிய பெரிய காரியங்களை செய்கிறபடினாலும் நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை வழி நடத்துகிறவர், எங்களுக்கு பலன் தருகிறவர், எங்களுக்கு வல்லமை கொடுக்கிறவர். உம்மை நான் நன்றியோடு துதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட இருந்து தகப்பன் இந்த நாள் முழுதும் எங்களோடு அசைவாடி என் தேவனே தகப்பன் இந்த நாள் முழுக்கத்திலும் தகப்பனே உமக்கு அந்த காரியங்களை செய்யவும், உம்மோடு நடக்கவும், உமக்கு அந்த வார்த்தைகளை பேசவும் என் தேவனே தகப்பனே நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தபடினால் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, தக்கத்தி வெள்ளங்களை திருப்புறது போல எங்கள் சிறையிருப்புகளை நீங்கள் திருப்புற எங்கள் தேவனையும் நான் நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நாளிலும் தகப்பனே எங்கள் மத்தியிலே நீங்கள் கடந்து வருகிறபடினால் சோத்திரம். அப்பா தகப்பனே, எங்கள் உள்ளந்திரியங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எங்கள் மதில்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது என் தேவனே தகப்பனே. ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் எங்களோடு
கட்டளையிடப்படுகிறபடினால் ஸ்தோத்திரம். எங்களுக்கு விடுதலை தருகிறபடினால் ஸ்தோத்திரம். எங்கள் இருதயங்களிலே தகப்பனே அமைதியும் சந்தோஷமும் சமாதானமும் நிலவ பண்ணுகிறபடினால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, எங்கள் மதில்கள் எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. என் தேவனே தகப்பனே, எல்லாவற்றையும் அப்பா தகப்பனே, கடன் என்ற அப்பா தகப்பனே மதிலை அப்பா தகப்பனே, அப்பா வியாதி என்ற மதிலை என் தேவனே தகப்பனே, சமாதானமின்மை என்பது மதிலை என் தேவனே தகப்பனே, சந்தோஷமில்லாத இருக்கிற எங்கள் மகதிலை என் தகப்பனே நீர் தகர்த்தறிந்து போடுகிறபடினால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து செல்லுகிறீர்கள் தகப்பனே. எங்கள் உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிறவர் என் தேவனே தகப்பனே. அப்பா, உம்முடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை என் தேவனே. எங்கள் அப்பா தகப்பனே, எங்கள் விருப்பங்கள், எங்கள் ஏக்கங்கள், எங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் என் தேவனே. உம்முடைய அப்பா சித்தத்தின்படி நீரங்களை வனைந்து கொள்ளும்படியா, உம்முடைய சித்தத்தினோடு படி அப்பா தகப்பனே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடினால் சோத்திரம் என் தேவனே தகப்பனே. எங்கள் அப்பா பாத்திரங்களை நிரம்பி வழியை செய்கிற எங்கள் தேவனையும் நான் நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறேன். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இரும் தகப்பனே. என்னென்ன காரியங்களுக்காக தகப்பனே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோமோ அவை எல்லாவற்றையும் என் தேவனே அதினதின் நேரத்தில் அதினதின் காலத்தில் அப்பா தகப்பனே எங்களுக்கு நேர்த்தியாகவும் அப்பா தகப்பனே முழுமையாகவும் செய்து முடிக்கிறபடினாலும் நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் கூடரும் அப்பா என் தேவனே, இந்த நாளிலும் என் தேவனே பிரசிலை உடைய கரத்திலே நான் தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். அவருடைய PR காரியங்களிலே நீங்கள் உதவி செய்ய வேண்டும் தகப்பனே. ஒர்க் பெர்மிட்லே புதிய திருப்பங்களை கொண்டு வர வேண்டும். நல்ல வேலைகளிலே உட்கார வேண்டும் தகப்பனே. அப்பா, தமிழ் செல்வனையும் ஜோசப் பிரதரையும் நினைவு கூறுகிறோம். அவர்கள் 3 பேரும் என் தேவனே தகப்பனே எங்களுடைய ஆலயத்துக்கு வருகிறவர்கள் என் தேவனே. அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த PR காரியங்களிலே முன்னேறி செல்ல எந்த விதத்திலும் ஒரு தடைகளும் இல்லாதபடி அவர்கள் நினைக்கிறபடி அது கிடைக்க நீர் உதவி செய்கிறபடினால் ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, இந்த நேரத்திலே ரியாவையும் மித்துனையும் நினைவு கூறுகிறேன் என் தேவனே தகப்பனே. அவர்களுக்கு தகப்பனே அவருடைய PR காரியங்களிலும் நீங்கள் உதவி செய்யுங்கள் தகப்பனே. அவர்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா தகப்பனே. அப்பா என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் என் தேவனே அவளுடைய கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட நீர் உதவி செய்ய வேண்டுமாய் கேட்கிறேன் தகப்பனே. அப்பா என் தேவனே தகப்பனே, இந்த நேரத்திலும் சுகியை உடைய கரத்திலே நான் தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். அந்த கன்கஷன்ஸ்ல இருந்து தகப்பனே வெளியே வர அப்பா பூரண விடுதலையை கொடுக்க வேலைக்கு செல்ல நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் கேட்கிறேன். ஜோய் பிரதரை உடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். அந்த ஆர்த்தரைட்டிஸோ என்னோ வியாதிகளிலிருந்து தகப்பனே அவருடைய கால்களிலே பூரண சுகத்தை கொடுத்து என் தேவனே தகப்பனே அவர்கள் விரும்புகிறபடி எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க தகப்பனே. அந்நிய தேசங்களிலே உம்மை மாத்திரம் நம்பி குடியிருக்கிறார்கள் என் தேவனே. அந்த இடத்திலே பெரிய விடுதலையை நீங்கள் அவர்களுக்கு கட்டளையிட வேண்டுமாய் கேட்கிறேன் தகப்பனே. அப்பா என் தேவனே, இப்பொழுதும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட அவர்கள் என்னென்னவற்றை இருதயத்திலே தகப்பனை யோசித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் ஆக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்களோ என் தேவனே தகப்பனே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா தகப்பனே ஆவியானவரே என் தேவனே தகப்பனே ஆசீர்வாதங்களை கட்டவிழ்த்து விடுகிறோம் என் தேவனே. புதிய புதிய காரியங்களை திருப்பங்களை உண்டு பண்ணும்படியாய் கேட்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, குமாரி அவர்களுக்கும் நல்ல ஒரு பிசினஸ் அந்த ஒரு வேலையை பிசினஸை கட்டளிட்டு கொடுக்கிறபடினால் சோத்திரம். அவர்கள் விரும்புகிறபடி அந்த காரியங்கள் அதிசீக்கிரமே நடக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் கேட்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருவரையும் உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில், ஆமென். நேரம் குறைவா இருக்குது, ஜெபியுங்கள். யாரென்றாலும் தயவு செய்து ஒருவரையும் ஒருவர் பார்த்து கொண்டிருக்க வேண்டாம், ஜெபியுங்கள், என்ன நேரம் முடிஞ்சிடும். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பான தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவர் வல்லவர். ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவன், எங்களை காண்கிற தேவன், எங்களை காக்கிற தேவன், எங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற தேவனா இருக்கிறீங்க. இன்றைய நாள்ல ஆண்டவரே, சத்திய வேத திருச்சபையாக நாங்கள் பாச நகோமி இமானுவேல் சங்கமன் ரேடியோ சகோதரன் லெஸ்லி கூடாக நாங்கள் இணைந்திருந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறோம், உம்மை ஆராதித்து இருக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறோம்.
உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதித்து துதிக்கும் போது ஆண்டவரே நீர் எங்களுடைய சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறதுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உங்களை முன்பாக வைத்திருப்பதால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. இன்றைய நாள்ல ஆண்டவரே சத்தியவேத திருச்சபையாக பாஸ்டர் நகோமி கூடாக அருமையான சாட்சியை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அந்த அவ கொடுத்த சாட்சியின்படி நாங்களும் அதே போல சாட்சியாக வாழ நீங்க எங்களுக்கு உதவி செய்யறதுக்காய் நன்றி ஆண்டவரே. இன்றைய நாள்ல நாங்க கேட்கப்பட்ட வார்த்தை ஜோவான் 1 ஜோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை மிகவும் அருமையான முறையில் மிகவும் ஆழமான சத்தியத்தை எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் பதிக்கவும் அநேகருக்கு அதை நாங்கள் ஆண்டவரை விதைக்கவும் ஆண்டவரே அதை எங்கள் வாழ்க்கையில கைக்கொள்ளவும் நீங்க உதவி செய்யற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சமாதானத்தை எங்களுக்கு எப்போதும் தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரின் வழி நடத்துதலில் நாங்கள் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த அபிஷேகம் எங்களிலே நிலைத்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவரே எங்களுக்குள்ளே இருந்து ஆவியானவரை போல எங்களுக்கு போதிக்கிறார் ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தை நாங்கள் சகலத்தையும் குறித்து எங்களுக்கு அவர் போதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதே சத்தியமாயிருக்கிறது. அது பொய் என்று சொல்ல பொய் அல்ல. அவர் போதித்தபடியே அவரிலே நாங்கள் நிலைத்திருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாள் இந்த பாஸ்டர்மா கொடுத்த சாட்சி மிகவும் அருமையானது. நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இது செய்ய வேண்டும் இது செய்யக்கூடாது என்பதை எங்களுக்கு போதித்து தருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் எங்கள் சபையும் ஆண்டவரே சத்தியவேத திருச்சபை கிறிஸ்துவை முன்வைத்திருப்பதை போல ஆண்டவரே கிறிஸ்துவே எங்களுக்கு தலையாக இருப்பது போல ஆண்டவரே எங்கள் கணவர் தலையாக இருக்கிறார் ஆண்டவரே. எல்லா விதமான காரியங்களிலும் நாங்கள் தேவனுக்குள்ளே எங்கள் சொந்த கணவர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே சத்தியவேத திருச்சபைக்கு வேண்டிய ஆத்துமாக்களை வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் இருந்து ஆண்டவரே எங்களோட சபைக்கு நீங்க கொள்ளை பொருளாய் நீங்க தரப்போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோட சபையை நீங்கள் ஆண்டவரே சத்தியவேத திருச்சபை மலைமேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களோட சபையும் எங்களோட சபையாரும் ஆண்டவரே ஊழியக்கார குடும்பம் ஆண்டவரே சகோதரர் லெஸ்லி குடும்பம் ஆண்டவரே வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல நீங்கள் பெருக பண்ணுற தேவனாயிருக்கிறீங்க. நாங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதபடி ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நோய் இல்லாத வாழ்க்கை கஷ்டங்கள் துன்பங்கள் ஆண்டவரே நிந்தனைகள் அவமானங்கள் சிறையிருப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலேயும் இயேசுவின் ரத்தத்தினாலேயும் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து வாசம் செய்வதனால் ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு சமாதானத்தை கூறுகிறவர்களாகவும் இந்த தேசத்துக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறவர்களாகவும் இருந்து ஆண்டவரே எங்களோட ஊழியக்காரருக்கு உதவியாக ஆண்டவரே தூணாக நின்று ஆண்டவரே எங்கள் குடும்பமும் ஆண்டவரே கணவர் ஆண்டவரே அஸ்வினா லக்ஷனா லம்போ அக்ஷயா ஆரா ஆண்டவரே இந்த ஆலயத்திலே நாங்கள் கொண்டு வந்து நிறுத்துறோம் ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும் போது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. எங்கள் கவலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இல்லாமல் போகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. அந்தந்த மாதங்களுக்குரிய பில்லுகள் எல்லாம் நேர காலத்துக்கு கட்ட நீங்க உதவி செய்யற தேவன் ஆண்டவரே. எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறது ஆண்டவரே. எங்களோட சபையிலே ஆண்டவரே இன்னும் எழுப்புதல் உண்டாகத்தக்கதாக ஆவியின் வரங்கள் ஆவியின் கனிகளால் எங்களோட சபை நிரம்பி வழிய உதவி செய்யற தேவன். எங்களோட ஊழியக்காரர் கொடுக்கிற வார்த்தை தேவனுடைய வாயாக இருந்து ஆண்டவரே தினமும் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகள் 30, 60, 100 எழுந்து பலன் கொடுக்க இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிதான வெளிச்சத்தை காண உதவி செய்யற தேவன். இந்த ஸ்காப்ரோ தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு பாவப்பட்ட ஜனங்களும் ஆண்டவரே சத்தியவேத திருச்சபைக்கு ஆண்டவரே அனுதினமும் நீங்க சேர்த்து வந்து ஆண்டவரே 3000 5000 பேராக ரட்சிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களோட சபையில அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது ஆண்டவரே. சபையினால் நடத்தப்படுகிற ஒவ்வொரு காலை மாலை ஆராதனை தமிழ் ஆராதனை இங்கிலீஷ் ஆராதனை ஆண்டவரே வேத படிப்புகள் ஆண்டவரே இந்த சூம் மீட்டிங் ஆண்டவரே பாஸ்டிங் பிரேயர் ஆண்டவரே சனிக்கிழமையில் நடக்கிற பாஸ்டிங் பிரேயர் ஆண்டவரே வெள்ளிக்கிழமை
பிறகு எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே. அநேகரை நாங்கள் எங்களுடைய சபையில கூட்டி சேர்க்கிறோம். புதிய ஞானஸ்தானங்களை கொடுக்கவும் செல் குரூப்புகளை நாங்கள் ஆரம்பிக்க நீங்க உதவி செய்கிற தேவன் ஆண்டவரே. இன்னும் கிளைச்சபை ஊழியங்களை நாங்கள் ஆரம்பிக்க ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல் ஊழியங்களை செய்யவும் நீங்க உதவி செய்கிற தேவன் ஆண்டவரே. அதிக குழந்தைகள், தாய்மார்கள், முதியோர்கள், வயோதிபர்கள் வருகிறார்கள் ஆண்டவரே. எங்களுடைய சபையில அற்புதங்கள், அதிசயங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரருக்கு கூடாக இந்த சமர் காலங்களிலே அநேகரை நாங்கள் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சரியான ரட்சிப்பை அடைந்து கொள்ள ஆண்டவரே, நீங்களே மெய்யான தேவன் என்று கண்டுகொள்ள ஆண்டவரே, நாங்கள் விக்கிரக வணக்கங்கள், மனித வணக்கங்கள், பாவ பழக்க வழக்கங்களான இடங்களுக்கு செல்லாதபடி ஆண்டவரே, எங்களோட ரத்தத்தை ஆண்டவரே, எங்களோட ஆவி, ஆத்தும, சரீர, சிந்தனையே உமக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் எண்ணி ஒரு போதும் ஆண்டவரே விக்கிரகங்கள் உள்ள இடங்களை நாங்கள் நாட மாட்டோம். அவர்கள் எங்களோட வீடுகளுக்குள்ளே வரவும் பயப்படுவார்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களோட கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தமாகவும் சாட்சியுள்ள ஜீவியத்தை காத்துக்கொள்ள ஆண்டவரே உம்மை முன்பாக வைத்திருப்பதால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. உயர்ந்த ஸ்தானங்கள் எங்களை கொண்டு போய் உட்காரப்படுகிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய சிங்காசனம் எங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிறது ஆண்டவரே. ரட்சிப்பை தந்திருக்கிறீங்க அப்பா, உங்களுக்கு நன்றி நன்றி. எங்களோட சபையை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். சபையின் ஆண்டவரே, ஊழியக்காரர் செய்த ஊழியங்களை தலைமுறை தலைமுறையாய் அவர்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் செய்வதற்காய் எங்களோட சபையை நீங்கள் எடுத்து பாவிக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. முற்றிலும் என்னை தாழ்த்தி எல்லாம் வெல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபங்கேற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. அன்பும் இரக்கம் நிறைந்த அன்பான தகப்பனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நீ நல்லவர், அன்பு நிறைந்தவர் ஏசப்பா ஆண்டவரே. சொந்த குமாரனே நீங்க அன்பில கொடுத்ததுக்காக ஆண்டவரே, அவர் சிலுவையில ரத்தத்தை சிந்தினார் ஆண்டவரே. அவர் சரீரம் பிக்கப்பட்டிருக்கிறார் ஆண்டவரே. உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, பாவங்கள் உடைக்கப்பட்டு, சரித்திரங்கள் எல்லாம் போக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, எல்லாருடைய பிரகாசமான வணக்கங்களையும் திறந்திருக்கும் ஆண்டவரே. இருளின் ராஜ்யத்திலிருந்து அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்த அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரசித்த ஆவியான அனுதினம் எங்களுக்கு என்னத்தை கதைக்கணும், என்னத்தை ப்ரே பண்ணணும், எல்லாவற்றையும் தந்து ஆண்டவரே உணர்வுள்ள ஆவியா இருக்கு, ஆறுதலின் ஆவியாக ஹெல்ப்பரா இருக்கிறீங்க ராஜா. இயேசு ஞானத்தை கொடுக்குற எல்லா அன்பான பரிசுத்த ஆவியான கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இதை நடத்துற லெஸ்லி பிரதர் ஆண்டவரே, அந்த சங்கமம் ஊழியத்தையும் ஆண்டவரே, எங்களோட சத்திய வேத திருச்சை ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துற அன்பான தகப்பனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீ நல்லவர் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. தேசமே நீ பயப்படாதே, மகன் கடிகுரங்கள் எழுதியிருக்கிறது. தேசங்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. விசேஷமா அந்த கனடா தேசம் எங்களுக்கு தந்த கனடா தேசத்துல கனடா ஏன் நாங்கள் நேற்று ஆண்டவர் செலிப்ரேட் பண்ணிருக்கிறோம். இது ஆண்டவரே, நாங்க பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நீ எங்களை இலங்கை தேசத்திலேருந்து கொண்டு வந்திருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே, இந்த கனடா தேசத்துல நாங்க தஞ்சம் புகுந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை எல்லாரும் இங்க வந்து ஆண்டவரே நல்ல வீடுகளை வாங்கி ஆண்டவரே வேலைகளை செய்து ஆண்டவரே பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வாதமா இருக்க நீ செய்த அன்பான தகப்பனுக்கு இந்த கனடா தேசத்தை இன்னும் மேலும் மேலும் ஆசீர்வதித்து பிரசிடென்ட் மீதும் அது அடிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். நல்ல செழிப்பான தேசமாக ஆண்டவரை விலைவாசி எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ரக்கப்படுகிறது ஆண்டவரே. இயேசப்பா சண்டைகள் நிப்பாட்டப்படுகிறது, சமாதானம் வருகிறது. சேஃப்டியாக பயணங்கள் செய்ய உதவி செய்யுங்கப்பா. பிளேன்கள்ல போறவர்களுக்கு, ட்ரெயின்ல போறவர்கள், பஸ்ல போறவர்கள், நடந்து போறவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் சேஃப்டியாக இருக்க உம்மால் முடியும் ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துற தேவனாயிருக்கிறீங்க ஆண்டவரே. இயேசப்பா ஒவ்வொருத்தருக்கும் வேலைகள் வேணும் ஆண்டவரே. அவர்கள் குடும்பத்தை நடத்துறதுக்கு வேலை இம்பார்ட்டன்டா இருக்கிறது ஆண்டவர். இந்த வேலைகள் இல்ல சத்ருவானவன் திடாதவண்ணம் நீங்க வெளிப்பட வேணும் என்று இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன். வாலிய பிள்ளைகள வேலைகள் நம்ம ரத்தத்தை தெளிக்கிறேன், படிப்புகள் நம்ம ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவர். இயேசுவின் உடன்படிக்கை ரத்தத்தை தெளிக்கிறேன். இந்த வாலிய பிள்ளைகளை ஆண்டவரே ஆலயத்துக்கு போக இருக்க விடாதே ஆண்டவரே. முதலாவது தேவர ராஜ்யத்தை தேடுற வாலிய பிள்ளைகளா நீ மாற்றுகிறீர்
பிரகாசமான மனக்கங்களை திறந்து விட்டதுக்காக வாலிய பிள்ளைகளுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முதலாவது அவர்கள் அங்கு சேர்ச்சில போய் ஆண்டவர் தங்களுடைய தாளந்தை பாவிக்கிற வாலிய பிள்ளைகளை மாற்றுகிறீர். அவருடைய மனதை குருடாக்குற சத்ருவே, நீ பிரகாசமான மனக்கங்கள் திறந்து ஆண்டவரை வீட்டில இருக்க விடாதீங்க ராஜா வாலிய பிள்ளைகளை. ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் திருமணத்துக்கு எதிர்பார்த்துக்க வாலிய பிள்ளைகளுக்கு ஏற்ற திருமணத்தை இந்த வருஷத்துல நீங்க கொடுக்கறதுக்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் உடைந்து போன பிள்ளைகள் திருமணத்தை உடைந்து போனவர்களுக்கு ஆண்டவரை தாவின் குடாரத்தை எப்படி பழுது பார்த்து திருப்பி கட்டினீரோ அப்படி திரும்ப அந்த திருமணங்கள் கட்டப்படுகிறது ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, திருமணம் ஆன பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களுக்குள்ள வேறு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, தேவன் மட்டும் அவர்களோடு இருந்து அந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ ஆண்டவரே, கணவனுக்கு கீழ்ப்படுகிற மனைவியாக ஆண்டவரே, மனைவியை அன்பாக பார்க்கிற கணவனாக ஆண்டவரே, அந்த ஆதாமுக்கு நீங்க எப்படி எவ்வளவு கொடுத்தீங்களா ராஜா, அப்படி ஒற்றுமையான ஒரு குடும்பமாக ஆபிரகாம் சாராள் ஒற்றுமை ஆண்டவரே, அந்த எல்லாவற்றையும் அந்த குடும்பங்களுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ராஜா. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர தடபடாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா. சிறு பிள்ளைகளுமே ஆண்டவரே தாய் தப்பன் ஆலயத்துக்கு கூட்டி கொண்டு போற தாய் தப்பனாக, வேதத்தை நேசிக்கிற தாய் தப்பனா நீ மாற்றுகிறீர். வேதத்தை மறந்தார் உன் பிள்ளைகளை நான் மறந்துடுவேன் என்றுதான் சொல்லிறீர் ஆண்டவரே. இந்த வருஷத்திலே ஆண்டவரே எல்லாரும் வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளாகும் ஆண்டவரே. எங்கள் சத்திய வேத திருச்சபையில இன்னும் வேத படிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நீர் அதை ஆசீர்வதித்து ஆண்டவரே, அதன் மூலம் அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிறார். அந்த வேத படிப்புல ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆலயத்துக்கு ரட்சிக்கப்படுகிறார். அனுதினம் பெறுகிறது போல சத்திய வேத திருச்சபை தமிழ் ஆராதனையும் ஆங்கில ஆராதனையும் பெருக்கமாக்குறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் தன்னும் ஆண்டவரே, நீர் இல்லாமல் நாங்கள் இருக்க முடியாது ஆண்டவரே. ஏசப்பா, உம்மோட இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் வைத்திருக்க ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா, இழந்த அத்தனையும் எங்களோட சத்திய திருச்சபையில எல்லாவற்றையும் நீர் திரும்ப கொடுக்குறீங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. எல்லா துதி கனமாக்கே உண்டா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல. ஆமீன் ஆமீன் ஆமீன். தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே, உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, நீர் நல்லவராய் இருக்கிறபடியா சோத்திரம். மீண்டும் இந்த தேசத்துக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. கனடியன் ஆண்டவரே குடிமக்களுக்காக நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. பூர்வ குடிகளுக்காக நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய வழித்தோன்றல் சந்ததிகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆபிரகாமுக்கு நீ சொன்னீர் ஐயா, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா தேவனே. அப்பா, ஒரு காலத்திலே ஐயா இவர்களுடைய பேர பிள்ளைகளோ கிராண்ட் பேரண்ட்ஸோ ஆண்டவரே தேவனே, கிரேட் பேரண்ட்ஸோ ஆண்டவரே தேவனே, சத்தியத்தை அறிந்தவர்கள், திருச்சபைக்கு சென்றவர்கள் ஐயா தகப்பனே, அவருடைய வழித்தோன்றல்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்னும் ஐயா இந்த தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே தேவனே அப்பா, பரிசுத்த ஆவியானவர்னால் நடத்தப்படுகின்ற ஒவ்வொரு ஊழியர்களையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. அவர்கள் சத்தியத்தை சத்தியமாக ஆண்டவரே சொல்லவும் ஐயா ராஜா, ஜனங்களுக்கு பயப்படாதபடி ஆண்டவராகிய தகப்பனே உமக்கென்று ஊழியம் செய்யும்படியும் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த தேசங்களிலே இருக்கிற கனடா தேசத்திலே, அமெரிக்கா தேசத்திலே வல்லமையாய் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உடைய கரங்களுக்குள்ளே நாங்கள் கொடுக்கிறோம். அவர்கள் வல்லமையாய் ஊழியம் செய்யும்படி செபிக்கிறோம். உங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஆனவராகிய தகப்பனே ஆண்டவரே, அவர்களை இன்னும் வல்லமையாய் பிளப்படுத்தும் ஐயா ராஜா, வல்லமையாய் வழிநடத்தும் ஐயா ராஜா. உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. அதே போல இலங்கை தேசத்தை உடைய கரத்துல வைக்கிறோம். இலங்கை தேசத்துல நடக்கிற காரியங்களை காண்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு பிடித்தோம், அடுத்த நாள் விட்டு விட்டோம் என்று சொல்லி ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் குளறுபடிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஐயா. ஆண்டவரே நீதிக்கு ஆண்டவர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. நீதி உள்ள இரட்சகர்களை நீதி உள்ள அரசியல்வாதிகளை ஆண்டவரே, குற்ற மனச்சாட்சியில அது அரசியல்வாதிகளை ஆண்டவர் தேவனுக்கு பயப்படுகிற அரசியல்வாதிகளை ஆண்டவரே நீங்கள் எழுப்பும்படி செபிக்கிறோம். இன்னும் ஐயா ராஜா ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே தேவனே
அப்பா குற்றமில்லாத ரத்தம் அந்த தேசம் எங்கும் சிந்தப்பட்டிருக்கிறது ஐயா. யுத்தத்தினால் அந்த தேசம் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஐயா. ஆண்டவரே மீண்டுமா இயேசுவின் ரத்தத்தை ஆண்டவரே அந்த தேசம் முழுவதும் தெளிக்கிறோம். மண்ணிலே தெளிக்கிறோம் ராஜா, விருட்சங்களிலே தெளிக்கிறோம், தென்னை மரங்களிலே தெளிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு மரங்கள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. இன்னும் விசேஷமாக நம்முடைய ஆண்டவரே யாழ்ப்பாண மக்களுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. நான் பெருசு நீ பெருசு என்று சொல்லி ஆண்டவரே மதில்களை ஆண்டவரே அப்பா ராஜா ஓங்கி கட்டாதபடி ஒருவருக்கொருவர் அனுசரணையாக ஒருவருக்கொருவர் அன்பாயிருக்க உதவி செய்யும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. தேசத்தின் விருட்சங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே முக்கு சோத்திரமையா சோத்திரமையா ராஜா. தேசத்தின் ஜனங்கள் விசேஷமா வாலிப பிள்ளைகள் ஐயா ஆண்டவரே குடிவரிகளிலேயோ போதைகளிலேயோ ஈடுபடாதபடி ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா தேவனே ஆமி மக்களால் ஆண்டவரே அப்பா ராஜா வஞ்சகமாய் ஆண்டவரே அப்பா போதை பொருள்களை ஆண்டவரே பரப்பாதபடியும் ஆண்டவரே தேவனே அந்த ஜனங்களை நீர் ஆட்கொள்ள விடமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே முன்பு எப்படி இலங்கை தேசம் ஆண்டவரே அப்பா தெய்வத்துக்கு பயந்திருந்தார்களோ அதே போல ஆண்டவர் ஒரு பய உணர்ச்சியை நீர் உண்டு பண்ணும்படி செபிக்கிறோம். தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இடத்துல உப்பு விளைவதாக, நெல்லு விளைவதாக, அரிசி விளைவதாக, வெஜிடபிள்கள் எல்லாம் விளைவதாக ஆண்டவரே முக்கு சோத்திரம். மற்ற தேசங்களிலே கையேந்தாதபடி ஆண்டவரே அந்த அனுராவை உடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த தேவ மனுஷன் நம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நியமிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் உம்முடைய தாசர்கள் ஐயா. அவருக்கு வேண்டிய ஞானத்தை கொடும், தேசத்தை எப்படி நடத்த வேண்டும் என்கிற கிருபியை கொடும் ஐயா. ஆண்டவரே தேசத்தை ஆளுவீராக. ஆண்டவரே தரிசு நிலங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவதாக. தகப்பனே உம்முடைய கரத்துல ஐயா ராஜா எல்லாவற்றையும் ஒப்பு தந்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்திருக்கிறார்கள் அப்பா, மனப்பாரத்தோடு ஜெபித்திருக்கிறார்கள். அவர்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களும் ஆண்டவரே நீர் பதில்களை கொண்டு வருகிறபடியா சோத்திரம். இந்த மாதத்திலிருந்து அற்புதம் நடக்கிறது, அதிசயங்களை காண பண்ணுகிறீர் ஆண்டவரே. இது கர்த்தரால் உண்டாயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது ஐயா. ஒவ்வொரு அற்புதமாய் வெளிவருகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். தேங்க்யூ தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமேன். Hallelujah. God bless you everybody. God bless you. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்த உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இணைந்து வழிநடத்திய தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவரையும் குடும்பத்தாரையும் சபையையும் ஊழியங்களையும் அவருடைய பிஸ்னஸ் காரியங்கள் ஒன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அதே போல் இணைந்த சகோதரி பாலகுமாரி குடும்பம், சகோதரி ரஞ்சினி குடும்பம், சகோதரி உமா குடும்பம், சகோதரி தர்ஷா அசோக் குடும்பம் அவர்களுக்கு கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை கால வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். இந்த ஜெபங்களுக்கு கூடாக வழிநடத்தப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழிநடத்துவாராக. கேட்கின்ற ஒருவரையும் கர்த்தர் விடுதலையாக்கி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you all. Amen. Amen. God bless you everybody.